கேட்டுட்டு இருக்கீங்க சூரியன் எஃப்எம் மகளிர் மட்டும்ல ஆர்ஜே வர்ஷா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து லைஃப்ல சாதனை பண்றதுக்கு மட்டும் இல்லாம சாம்பார் வைக்கிறதுக்கு கூட தேவை அப்படிங்கிற மாதிரி நல்லா யோசிச்சு பாருங்களேன். லைஃப்ல எனக்காச்சும் ஒரு நாள் ரொம்ப அப்செட்டா உட்காந்துட்டு இருக்கிறப்போ அன்னைக்கெல்லாம் வந்து சமைக்கிறதுக்கே தோணாது, என்ன சமைச்சாலும் டேஸ்டாவே இருக்காது. நீங்க ஜாலியா ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா சமைக்கிறப்ப மட்டும்தான் அந்த சாப்பாடுக்கே வந்து டேஸ்ட் இன்னும் ஆடடா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல வந்து எப்பவுமே மோட்டிவேட்டடா இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு கெஸ்ட் இருக்காங்க. வணக்கம் மேம், வெல்கம் டு தி ஷோ. சூரியன் எஃப்எம்ல ஆர்ஜே வர்ஷாவோட மகளிர் மட்டும் கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு வணக்கம். நான் வந்து ரம்யா சுந்தர், ஹாப்பினஸ் கோச் ஃபார் மதர்ஸ். இந்த கெரியரை நீங்க சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன மேம்? இது எதுக்காக பண்ணேன் அப்படின்னா, இது ஒரு நல்ல பிசினஸ் மாடல் அப்படின்னு எடுத்து நான் பண்ணல. ஆஸ் அ மதர் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 7 to 8 years பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரிதிங், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஆகட்டும், இல்ல வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியல, அப்புறம் வந்து வீட்டுல இருக்கும்போது ஹோம் மேக்கரா இருக்கோமே நமக்கு காசு இல்லையே அப்படின்னு தோணும், வேலை பண்ணும்போது வந்து டைம் இல்லையே அப்படின்னு கில்ட்டியா தோணும், அப்புறம் ஹஸ்பண்டோட நிறைய இஷ்யூஸ் இருந்தது. இந்த மாதிரி ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்ல வந்து நான் நிறைய இஷ்யூஸ் கோ த்ரூ பண்ணி அதுல இருந்து நான் என்னோட லேர்னிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா தப்பும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஐ தாட் ஓகே, லைஃப் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் நம்ம தான் நம்மளோட தாட்ஸ் வழியா அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வரும்போது நிறைய விஷயங்கள் என்னோட லைஃப்ல மாறிச்சு. அப்போ நான் யோசிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இந்த ஹாப்பினஸ் கோச்சிங். பேரண்டிங் டிப்ஸ் மெயினா எந்தெந்த விஷயம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த விஷயம்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து சூரியன் எஃப்எம் கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இப்போ சூப்பரா பாட்டு வரப்போது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.